மாதிரியா? ஏய், எங்களை மாதிரி ரொம்ப தூரம் உன்னால பறக்க முடியுமா? இந்த மரத்து உச்சில இருந்து ஈஸியா இன்னொரு மரத்துக்கு வேகமா பறந்து போவோம். ஆனா உன்னால முடியுமா? நாங்க நினைச்சா காட்டுல இருப்போம், அப்புறம் குளத்துக்கு போய் மீன் பிடிப்போம், அப்புறம் பெரிய கட்டடத்து மேல போய் உட்காருவோம். உன்னால முடியுமா? எனக்கும் ரெக்கை இருக்கு, நானும் பறப்பேன். ரெக்கை இருந்து என்ன பிரயோஜனம்? பறக்கணுமே. ஏய், அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நம்மெல்லாம் ஃப்ரெண்டா இருப்போமா? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா? எங்களுக்கு என்ன கொடுப்ப? நாங்க வேணா உனக்கு பழம் மீன் தரோம். உன்னால எங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? சரி சரி விடுங்க, அழ போறா. நீ கோழி அழுவாத, நீ நல்ல பிள்ளை தானே. சரி சரி. பறவைங்க சத்தமா இருக்கு. வச்சிருக்கதெல்லாம் திருட்டு போவாங்க. வராங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அட புறா, கிளி, காக்கா. ஆஹா, நம்ம கொல்லையில வந்துட்டு போதே. என்ன கோழி எல்லாம் ஃப்ரெண்டுங்களா? உனக்கு கூட ஃப்ரெண்டு இருக்காங்க. எனக்கு தான் உன் முதலாளியை பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க முடியாது. சரி சரி வா, உனக்கு சாப்பிட கம்பு போடுறேன். எல்லாம் உன் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துடாத. அப்புறம் எஜமா என்ன திட்டுவாரு. யாரு? சாத்ராக்கா, எத்தனை வருஷமாச்சு? எப்படா அமெரிக்கால இருந்து வந்த? எனக்கு மறக்காம போன் பண்றியே. என்னது, இன்னைக்கு வர்றியா? அப்ப சாப்பாட்டுக்கே வந்து சைனீஸ் வாட்டர்மெலன் தானே ரத்னம்? இது? யாத்தம் தான். என்ன எஜமா என்ன ஆயிடுச்சு? அந்த பிபி அதிகமாயிடுச்சா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? டாக்டரை கூப்பிடவா எஜமா? ஏய், நான் நல்லா தாண்டா இருக்கேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சாத்ராக்கு வர்றான். அவனுக்கு தடா புடல சாப்பாடு செய்யணும். என்ன செய்யலாம்? அப்ப என்ன, வெண்டைக்காய் சாம்பார், கொத்தவரங்காய் வறுவல், முட்டைக்கோசு பொரியல், பாயாசம் அசுத்திடுவோம். இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இல்லை டேய், அவன் எப்பவுமே நான்வெஜ் தாண்டா விரும்பி சாப்பிடுவான். எஜமா, நான்வெஜ் தான், நான்வெஜ் தான். அதனால என்ன, நம்ம வீட்டில் தான் நாட்டுக்கோழி ஒன்று இருக்கு. எஜமா, அதை கைமா போட்டுருவோமா? ஏய், அது மேலேயே ஒரே கண்ணாரு. வேற ஏதாவது புதுசா சொல்றா. புதுசா? எஜமா, ஒரு சூப்பர் ஐடியா. நம்ம கொள்ளையில புதுசா ஒரு புறா, காக்கா, கிளி இதெல்லாம் பார்த்தேன். டெய்லி நம்ம வேப்ப மரத்துல வந்து உட்கார்ந்துட்டு நம்ம கோழிக்கிட்ட ஏதோ பேசிட்டு போகுது. அவங்க எல்லாம் ஃப்ரெண்டுங்க போல இருக்கு. இன்னைக்கு காத்திருந்தா கண்டிப்பா அந்த புறாவை பிடிச்சு ரோஸ்ட் பண்ணலாம். எப்படி? சூப்பர், உடனே செயல்ல காட்டு. புறாவை பிடிச்சிட்டா உனக்கு 100 ரூபா தரேன். 100 ரூபாயா? பிள்ளைங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு 100 காசு தர்றேன். என்னது, ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சரி போங்கப்பா, நான் போறேன். கல் எடுத்து ஒரே அடிதான். உங்களுக்கு ஒரு துண்டு அடுப்பு கறி கூட தரப்பட்டேன். பவர். என்னது, புறாவை பிடிக்க போறாங்களா? அச்சோ பாவம். அது எப்படி பாதுகாக்கிறது? ஒரு ஐடியா பண்ணுவோம். அதை செஞ்சா தான் புறாவை காப்பாற்ற முடியும். பிள்ளைங்களா, பை பை. ஏய், என்னப்பா இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க? அப்படியே போய் அந்த கோழிய அழ வச்சாதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்கப்பா போவோம். இது போயிடுவோம், பக்கத்து வீடு தானே. ஏய், இங்க பாத்தீங்களா? மீன் மாதிரியே கல் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இந்த கோழி கிட்ட போட்டா கோழி தின்னுபுட்டு வயிறு வலிச்சு கிடக்க போகுது. அத பாரு, உங்க இடத்துல யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. யாரோ வாய் ஓர மாதிரி தெரியுது. வாங்க, மரம் நின்று பார்ப்போம். ஆஹா, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமே வந்துட்டீங்களா? இதோ அடிக்கிறேன் பாரு. மாட்டுக்கு
மாட்டிக்கிச்சு செத்து போச்சு. எஜமா 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 100 ரூபாயோட வாங்க வாங்க எஜமா வாங்க. என்னடா புறாவை பிடிச்சிட்டியா? எங்க? அட இது இது கோழியாச்சே. அடப்பாவி, கோழியை கொண்டுட்டு புறான்னு சொல்லிட்டியே. ரொம்ப சாரி எஜமா, நம்ம கோழியவா கொண்டு போட்டேன். அது மரத்து மேல ஏறி பார்த்ததே இல்லையே, எப்பயுமே ஏறாது. ஆமாண்டா, நானும் இந்த மரத்து மேல கோழி ஏறி பார்த்ததே இல்லையே. பிள்ளைகளா, கோழி ஏன் மரத்து மேல ஏறிச்சு? என்ன மன்னிச்சிருங்க எஜமா, உண்மையான அன்பு உயிரை கூட கொடுக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் 5 நிமிஷம் வா. எஜமா. போதும்டா. ஏன் சரி, இருக்குது போல இருக்கு. வேணும்டா செஞ்ச. இதுல தீராது. கோழியை புதைச்சிட்டு அதுல கடையில போய் புறா கறி வாங்கிட்டு வா. சாத்ராக்கு வந்துருவான். ஏய் பாத்தீங்களாப்பா, நம்ம அதை கிண்டல் பண்ணணும்னு வந்தோம். ஆனா அது இப்ப எனக்காக மறிச்சிருக்கு. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. ஆமாப்பா, இனிமே நம்ம யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது. நம்ம திருந்தி இனிமே மத்தவங்களுக்கு உதவி செய்வோம்ப்பா. வாங்க. ஏய், முதல்ல நம்ம பாவங்களை ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கலாம்ப்பா. இனிமே யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. பிள்ளைகளா, இனிமே யாரையும் கேலி கிண்டல்லாம் பண்ணாதீங்க. எங்களை மாதிரி இருக்காதீங்க. ஏசப்பா பிள்ளைங்களா இருங்க. என்ன